இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, உணவில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். உணவுல தோஷமா? சாப்பாட்டுல கூட தோஷம் உண்டாகுமான்னு கேட்டா, நிச்சயமாக உண்டாகும். இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம அழகா புரிஞ்சுக்கலாமே. ஏதோ ஒரு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு கேட்டா, ஃபுட் அலர்ஜி அப்படின்னு சொல்றா இல்லையா? சாப்பாட்டுல ஏதோ ஒத்துக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்றாளே, அப்போ அங்க ஏதோ ஒரு குறைங்கிறது உண்டாயிருக்குன்னு தானே அர்த்தம். அதே சாப்பாட்டை தான் எல்லாருமே சாப்பிட்ருப்பா, மற்றவாளுக்கெல்லாம் அது ஒத்துன்னு இருக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டேங்குது. அவர் தனிப்பட்ட முறையிலே அந்த குடும்பத்திலே அவருக்கு மட்டும் ஒத்துக்கலை, அவருக்கு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? ஃபுட் பாய்சன் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் இல்லையே, அந்த உணவினை சாப்பிட்டு அத்தனை பேருக்கு தானே உண்டாகி இருக்க வேண்டும். ஆனால் அவருக்கு மட்டும் ஒத்துக்கலைன்னு சொன்னால் அங்கே ஏதோ தோஷம் என்பது இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆக இந்த உணவினால் தோஷம் உண்டாகுமான்னு கேட்டால் நிச்சயமாக உண்டாகும். இது எப்படி சார் வரும்? இதனை தடுப்பது எப்படின்னு கேட்டால், நாம் உணவை அருந்தக்கூடிய அந்த சாப்பாட்டினை சாப்பிடக்கூடிய முறைகளை வைத்து அந்த தோஷங்களை களைந்து விட முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. உணவினை இப்படித்தான் உட்கொள்ள வேண்டும் சொல்றா இல்லையா? அதனை பின்பற்றினாலே போதுமானது. எப்படி சாப்பிடணும் சொன்னா, முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? தரையிலே அமர்ந்து கொண்டுதான் சாப்பிட வேண்டும்னு சொல்றது. ஆனால் நம்மளை எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கு வீட்லேயே என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, டைனிங் டேபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிறோம். இதுவே முதல்ல தப்பு. எங்கேயோ வெளியில் போகும்போது ஒரு அவசர ஆத்திரத்துக்கு வெளியில் சாப்பிட்றதுங்கிறது வேற. ஆனால் தினந்தோறும் தினசரி உணவினை அருந்தும் பொழுது, இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸ் போகிறோன்னு வச்சுட்டா கூட, ஆஃபீஸில் கூட லஞ்ச் ஹவர்ஸில் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா, அங்கே ஒரு டைனிங் ஹால்னு போட்டு அங்கே ஒரு டேபிளை போட்டு அங்கே தான் உட்காந்து சாப்பிட்றா. ஏன் அதே ஆஃபீஸ்லேயே கூட அந்த டைனிங் ஹால்லையே ஏன் கீழே உட்காந்துட்டு சாப்பிட்டாதான் என்ன, சாப்பிட்டு தான் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி, இப்படி தினந்தோறும் தரையிலே அமர்ந்துதான் சாப்பிட வேண்டும் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கட்டி காப்பதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கட்டி காப்பதில் இந்த உணவிற்குத்தான் பெரும்பான்மையான பங்கு என்பது உண்டு. ஆக அந்த உணவினை உட்கொள்ளும் பொழுது இப்படித்தான் சாப்பிடணும்னு சொல்றது. அதே மாதிரி சாப்பிடுவதற்கு அந்த ஒரு நிமிடம் முன்னதாக என்ன பண்ணணும்னு சொன்னா, இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும் சொல்றா. அப்படி கண்ணை மூடிட்டு அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொன்னா, எனக்கு இந்த நேரத்திலே இந்த உணவினை தந்திருக்கிறாய், இதே போல இந்த உலகத்திலே வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் இந்த நேரத்திலே உணவானது கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு நம்ம சாப்பிடும் பொழுது, அந்த உணவிலே ஏதேனும் குறை இருந்தால் கூட இறைவனை வணங்கிவிட்டு நாம் சாப்பிடும் பொழுது நிச்சயமாக அதில் உள்ள குறைகளானது நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. இதைத்தான் இந்த அந்தணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பரிசேஜனம் அப்படின்னு சொல்லுவா. கையில் ஜலம் எடுத்து காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த அன்னத்தினை அப்படி நீர் வச்சு சுற்றி விடுவா. நம்ம சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால், மந்திரம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு உணவிலே கை வைத்தாலே போதுமானது. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறா. இடது கையிலேருந்து ஸ்பூனால் வச்சு சாப்பிட்றது இது மிகவும் தவறு. நீங்கள் அப்படியே நோட் பண்ணி பாருங்களேன், யாரெல்லாம் இந்த குழந்தைகள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தா இந்த காலேஜ் கேன்டீன்லாம் இந்த கையில் இந்த கையிலேன்னு மாற்றி மாற்றி சாப்பிட்றா இல்லையா? அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்ற குழந்தைகளுக்கு சீக்கிரமாகவே அந்த உடல்நிலைங்கிறது பாதிக்கப்படுகிறது. இதனையும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது வலது கையால் மட்டும்தான் சாப்பிட வேண்டும். சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, அதை கூட இடது கையால் நீங்கள் தண்ணீர் குடிக்க நேர்ந்தால் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் தெரியுமா? சாஸ்திரம் சொல்றது, வலது கையால் அந்த சாப்பிடுகின்ற தட்டையோ அல்லது இலையோ தொட்டு கொண்டிருக்க வேண்டும். வலது கையால் அந்த அன்னத்தை தொட்டுக்கொண்டே இடது கையால் நீங்கள் தண்ணீர் பருகலாம். ஆனால் கையை எடுத்துட்டு வெறும் லெஃப்ட் ஹேண்டில் மட்டும் தண்ணி குடித்தோம்னா அங்கேயும் குறைங்கிறது வந்துரும்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. இது அத்தனைக்கும் பின்னால் அந்த உடற்கூறியல் சார்ந்த, அதாவது ஹியூமன் பிசியாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, அது சார்ந்த அறிவியல் உண்மை என்பது ஒளிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக எங்கே தெரியுமா தோஷம் வர்றதுன்னு சொல்கிறா? அன்னம் நான் இந்தியாத் அப்படின்னு வேதம் சொல்றது. உணவினை பழிக்காதே.
அதாவது இந்த சாப்பிடுகின்ற உணவிலே இந்த குறை இருக்கு, இதுல உப்பு இல்லை, இதுல காரம் இல்லை, இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது போலெல்லாம் சொல்லவே கூடாதுன்னு சொல்றார். இந்த மாதிரி சொன்னாலும் நாம் சாப்பிடுகின்ற உணவின் மூலமாகவே நமக்கு தோஷம் என்பது வந்துவிடும். ஆக அன்னத்தை எந்த சூழலிலுமே பழிக்க கூடாது. உங்களுக்கு ருசியில ஏதோ குறையா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் சொல்றா தெரியுமா? அந்த சமைத்தவரை தனியாக அழைத்து அவரை தனியா கூப்பிட்டு போய் எல்லாம் நல்லா இருந்ததுப்பா, ஆனா கொஞ்சம் அந்த கறியில மட்டும் கொஞ்சம் நீ உப்பை தூக்கி போட்டிருக்கலாம், அல்லது அந்த கூட்டுல கொஞ்சம் உப்பை கம்மி பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி கொஞ்சம் காரத்தை சேர்த்துருக்கலாம்ப்பா, இப்படி நீ பண்ணி போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும், இன்னமும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதனை மேம்படுத்தித்தான் பேச வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. அன்னம் நான் நிந்தியாத் அப்படின்னு சொல்றார். இது எல்லாவற்றையும் விட அந்த உணவினை சமைப்பவர்கள் உணவினை சமைக்கும் பொழுது இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே சமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதாவது நம் வீட்டு பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சமயக்காராக இருந்தாலும் சரி, அவர்கள் இறைவனை வழிபட்டு கொண்டே ராம ராம ராமான்னு சொல்லி அந்த ராமநாமத்தை சொல்லிக்கொண்டோ, அல்லது கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லி கிருஷ்ணநாமத்தை சொல்லிக்கொண்டோ, அல்லது தங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டோ அந்த உணவினை சமைக்கும் பொழுது அந்த உணவானது அபரிமிதமான ருசியுடன் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த உணவினை சாப்பிடுபவர்களுக்கு தேக ஆரோக்கியத்தினையும் தருகிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரம் சொல்றது. இப்படி இந்த சாஸ்திர வழிமுறைகளை பின்பற்றி குறிப்பாக அடிக்கடி வெளியில போய் சாப்பிடப்படாது, பரான்னம் என்பது கூடாதுங்கிறா. ஏன்னா அதை சமைத்தவர்கள் எந்த மனநிலையில் சமைத்திருப்பார்கள் என்பது தெரியாதல்லவா? எந்த மனநிலையில் அவர்கள் சமைத்திருக்கிறார்களோ அந்த சமைத்தவர்களுடைய மனநிலையிலே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த உணவிலே பிரதிபலிக்குமாம். அவர் சமைக்கும் பொழுது ஏதோ ஒரு வெறுப்புணர்வோடு சமைத்திருந்தானே ஆனால் அந்த உணவினை சாப்பிடக்கூடியவர்களுக்கும் அதே போல ஒரு வெறுப்புணர்வு என்பது வந்து சேர்ந்து விடும் சொல்றார். ஆக விசேஷ நாட்கள் தவிர, அதாவது ஒரு கல்யாணம் காட்சி ஒரு கிரகப்பிரவேசம் போறோம், அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் தவிர மற்ற நாட்களிலே முடிந்தவரை அவரவர்கள் வீட்டிலே சமைத்த உணவினையே சாப்பிட வேண்டும் சொல்றார். இப்படி சாப்பிடுவதன் மூலமாக உணவினால் எந்த விதமான தோஷங்களும் வந்து சேராது. இந்த உண்மையை புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது நம்முடைய உடம்பானது என்றென்றும் ஆரோக்கியமானதாகவே இருக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.